ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதயே. நிறைய சொன்னோம்னா. அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் கால் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலம் அடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம், தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குகிறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனிப்பெயர்ச்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் சனி பகவான் சில பஞ்சாங்கங்கள் அடிப்படையில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்போது மீனராசிக்கு போகும் பொழுது உங்களுக்கு முழுதாக 7.5 சனி விடுது. கடந்த 7.5 வருஷமாக பாவம் மகர ராசிக்காரங்க படாது பாடுபட்டீங்க. சனி பகவான் எடுத்துனோம்னால் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, வாக்குச்சனி, நிறைய சொல்லின்னு போகலாம். அதில் 7.5 சனியில் இருந்து கடந்த 7.5 வருடங்களாக உங்களை பிடித்து படாத பாடுபட்டு எதிலும் ஒரு முன்னேற்றம் இல்லை. எந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, 50 வயசு தாத்தாவானாலும் சரி, எதிலும் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு காரணங்கள், எல்லாத்துலேயும் தங்கு தடைகள், கெட்ட பெயர், தேவையில்லாத பிளேம்ஸ், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசங்கள், இதெல்லாம் இருந்திருக்கும். அதிலெல்லாம் இருந்து இப்போ விடுபட்டு 7.5 சனி விலகி சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடமான 3ஆம் இடத்திற்கு வரார். அதுவும் கூட உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ராசிநாதன் சனி பகவான் மகர ராசிக்கு. மகர ராசிக்கு அதிபதி யார்? சனியினுடைய வீடு மகரம், கும்பம். தன்னுடைய வீட்டுக்கே அவர் நன்மை செய்கிறார்னா கெடுதல் பண்ணக்கூடிய கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெடுதல் தரக்கூடிய கிரகம் நன்மை தர ஆரம்பித்தால் பிச்சுன்னு கொடுப்பார். அவர் மாதிரி யாரும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். மாணவர்கள் படிச்சிருக்கவே மாட்டான், அவனை விட நல்லா படித்தவன் ஃபெயில் ஆவான். இவன் படிக்காமல் போய் அவன்கிட்ட கேட்டு எழுதியிருப்பான், இவன் பாஸ் ஆகிடுவான். மாணவர்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் போகலாம், தடையற்ற முன்னேற்ற பாதையில் போகலாம். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், இந்த மாதிரி கல்வி போதிக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள், இதில் பணியாற்றக்கூடியவர்கள், இதில் படிக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே நன்மை அதிகரிக்கும். புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, என்ன வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த வண்டியை வாங்கலாம். அதே மாதிரி வாகனம் ஓட்ட தெரியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் வாகனத்தை ஓட்டி பழகிக்கலாம். ஏன்னா இரும்புக்கு அதிபதி சனி பகவான் சாதகமாக இருக்கார். உத்தியோகத்தில் பெரும் வருமானம், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில்கள், எண்ணெய் வித்துக்கள், தோல் சம்பந்தமான தொழில்கள், விவசாயங்கள் பண்ணக்கூடியவர்கள், கால்நடை பராமரிப்பு பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பானதொரு முன்னேற்றம். பொதுவாக மகர ராசின்னு எடுத்துட்டால் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு சிறப்பு, மிக சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தால் மகர ராசி. 3, 6, 11 சொன்னேன். ஆனால் 3ஆம் இடம்ங்கிறது சனியோட வீடு. அவர் அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல வேண்டாம், மிகச்சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் நன்மை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையுது. இருந்தாலும் சனிக்கிழமை சனி பகவானை வழிபட்டு இந்த சனிப்பெயர்ச்சியை நன்மையாக்கிக் கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.